வெல்கம் டு மூவி பாஸ். இன்னைக்கு கேம் சேஞ்சர் படத்துடைய ரிவ்யூவை பார்ப்போம். ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா சிஎம்மா மெக்கா ஸ்ரீகாந்தை காட்டுறாங்க. அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒன்று எஸ்ஜே சூர்யா, இன்னொன்று வந்துட்டு ஜெயராம். ஸோ அவருக்கு ஆட்சி காலம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 இயர் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு மக்களுக்கு பெருசாக ஒரு நல்லது செய்யலை சிஎம்மா. இப்போ கடைசி ஒரு வருஷத்துல வந்துட்டு மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யலாம், அவர் சிஎம்முக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யலான்ற மாதிரி மனம் மாறுறாரு. ஆனால் இது வந்துட்டு எஸ்ஜே சூர்யாவுக்கும் ஜெயராமுக்கும் பிடிக்கல. ப்ளஸ் அவர் அப்பாவே சாகடிச்சிட்டு யார் ஆட்சிக்கு வர்றதுன்ற மாதிரி அவங்க 2 பேரே சண்டை போட்டுக்கிறாங்க, அண்ணன் தம்பிக்குள்ள 2 பேர், எஸ்ஜே சூர்யா ஜெயராமும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராம் சரண் ஹீரோ என்ட்ரி. அவர் வந்துட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு. ஐஏஎஸ் ஆஃபீஸருன்றனால வழக்கம் போல் அவர் வந்துட்டு இந்த ஆத்துமண்ணை நாள்றது, அதுக்கப்புறம் இந்த அரிசியில் வந்துட்டு கெமிக்கல் கலக்கிறது, இந்த மாதிரியான இதுவெல்லாம் போயிட்டு தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு. அவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்க மேலே எல்லாருமே ஆக்ஷன் எடுத்து அவர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. எஸ்ஜே சூர்யாவுக்கும் அவருக்கும் ஒரு கிளாஷ் வருது. ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் வர்சஸ் மந்திரின்ற மாதிரி ஒரு கிளாஷ் வருது. ஸோ இதுக்கிடையில ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஆசிரமத்தில் இருக்காங்க. அந்த ஆசிரமத்தில் வந்துட்டு வயசான ரோலில் அஞ்சலியை காட்டுறாங்க. இந்த ஆசிரமத்துக்கு ஹீரோ வந்துட்டு விசிட் பண்ண வர்றாரு. அப்போ வந்துட்டு அஞ்சலி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு சிஎம்ஐ பார்க்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. சந்திக்க வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சம்பவம் ஆகி போயிடுது. ஸோ இதுக்கப்புறம் அஞ்சலி ஏன் சிஎம்ஐ பார்க்கணும்னு சொன்னாங்க, ஹீரோக்கும் அஞ்சலிக்கும் என்ன கனெக்ஷனு, அஞ்சலிக்கும் சிஎம்முக்கும் என்ன கனெக்ஷன்ன்றதான் இந்த படத்துடைய மீதி கதை. டோட்டலாக படம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, படம் வந்துட்டு ரொம்பவே அவுடேட்டட் மூவி மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமெடி கேரக்டர் ஒன்று வருது. அவருக்கு பார்த்தீங்கன்னா சைடில் நடக்கிற ஒரு வியாதி இருக்கும். சரி, அவர் காமெடி பண்ணுறதுக்காக ஏதோ சைடில் நடந்து அந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கேரக்டர் ஒன்று வரும். அஞ்சலி கேரக்டர் சீரியஸான ஒரு கேரக்டர் மாதிரி ஷோ பண்ணியிருக்காங்க. பட் அந்த அஞ்சலி கேரக்டருமே சைடு வாங்கி தான் நடந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இதில் யார் காமெடி பண்ணுறா, யார் சீரியஸாக பண்ணுறான்னு தெரியல. அதுக்கப்புறம் சாங்ஸும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவு மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ கிராண்டாக இருந்தும் சாங் வந்துட்டு ஒன்றும் கேட்குற மாதிரி எதுவுமே இல்லை. பாட்டுக்கெல்லாம் ஆடம்பரமாக செலவு பண்ணுறாங்க. மியூசிக் டைரக்டருக்கு வந்துட்டு காசு கொடுக்காம இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவர் ஒரு பிஜிஎம்ஐ வச்சு படத்தில் இருக்க எல்லா எமோஷன் சீன்ஸுக்குமே, எமோஷன்னா காமெடி, லவ்வு, ஃபைட்டு, எல்லா சீனுக்குமே ஒரே பிஜிஎம் வச்சு யூஸ் பண்ணியிருக்காரு. அதுவே பார்த்தீங்கன்னா பெரிய தலைவலியாக இருக்குது இந்த படத்தில் கொஞ்சம் பார்க்கறது. அப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு எல்லா சீனுக்குமே இந்த ரூல்ஸ் தெரியுமா, அந்த ரூல்ஸ் தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஹீரோக்கு வந்துட்டு சிஎம் போஸ்ட்டு கிடைக்கிற மாதிரி வரும். அப்போ வந்துட்டு வில்லன், உனக்கு இந்த ரூல்ஸ் தெரியுமா, அந்த ரூல்ஸ் தெரியுமா, நீ சிஎம் ஆகக்கூடாது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்துட்டு எலெக்ஷன் ஆஃபீஸராக ஆயிடுவார். அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு எலெக்ஷன் ஆஃபீஸராக உனக்கு அந்த ரூல்ஸ் தெரியுமா, எந்த ரூல்ஸ் தெரியுமான்னு ஃபுல்லாக ரூல்ஸை போட்டு சாவடிச்சிட்டாங்க. சரி, ஹீரோவும் வில்லனும் தான் இப்படி ரூல்ஸ்னு பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ்லேயும் பிரேமானந்த் வந்துட்டு காமெடி பண்ணுறதுக்கு வருவார். அந்த இடத்துலையுமே வந்துட்டு உனக்கு இந்த ரூல்ஸ் தெரியுமா, நீ இந்த பார்டரை தாண்டி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாக ரூல்ஸ்ன்றாங்க. இந்த படம் கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டோரி மாதிரி தெரியல. இது வந்துட்டு சங்கரோடைய படத்துல இருந்துட்டு அங்கங்க ஒரு சீனை எடுத்து பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. சிவாஜிலேருந்து கொஞ்சம், முதல்வன்லேருந்து கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்துட்டு பாகுபலியை மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்ட மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த படம் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் ஒர்க் அவுட் ஆகல, தமிழ் ஆடியன்ஸுக்கும் ஒர்க் அவுட் ஆகல. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க.